சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா, ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம், சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்போதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை, மாலையபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026
எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM - 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் 9 நட்சத்திர பாதமும் கொண்டது மகர ராசி அன்பர்கள். ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ல் இருக்கிறாரு. ராசியில் பார்த்தோம்னாக்க சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 கிரகங்களும் ராசியில் இருக்கிறது மிக சிறப்பு. என்ன சிறப்பு சாமி அப்படின்னாக்க புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது புத ஆதித்ய யோகம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார் ராசியில், அதுவும் சிறப்பு. இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். 1. அதே போல் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு சூரியனும் புதனும் கை கொடுக்கறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசு வேலை முயற்சிக்கக்கூடியவங்க, தமிழ்நாடு அரசுக்கு உத்தியோகத்துக்கு முயற்சிக்கக்கூடிய TNPSC எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் மத்திய அரசுக்கு உண்டான படிப்பான UPSC, SC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் மற்றும் சனியும் தொடர்பு இருக்கிறதுனால, ராசிநாதனான சனியும் இருக்கிறதுனால இந்த மருத்துவ படிப்புக்கு உண்டான நீட்டு, IIT, JEE போன்ற கல்விகளுக்கு உயர்கல்விக்கு முயற்சிக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர PDS படிக்கணும், MDS படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா 2ல் ராசிநாதன் இருக்கார், கூட ராகுவும் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகள் தவிர்க்கலாம். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இந்த புத பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே, ஏன்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது, உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தீங்களே, ஏன்னால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, கனிமம் அந்த மாதிரியான விஷயங்கள், மைனிங் இந்த மாதிரி விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, ராகு நிச்சயமாக அந்த மாதிரியான பேச்சை கொடுப்பார்.
பணம் வரவிற்கு அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் பார்த்தீங்களேனால் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அவரே உங்களுடைய ராசியில் இருக்கார். அவர் 6, 9 அதிபதி. இது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேருமே உங்களுடைய ராசியில் இருக்கார். 1, 5, 9 மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் சரி 9ஆம் அதிபதியான புதனும் சரி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது வேகமாக செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் சரி 5ஆம் அதிபதியுமான அதாவது சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் 9, 10 அதிபதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அதனால் பொது சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்பவும் இதுவாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதோட பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் பன்முக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் புதிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்ன எளிய பரிகாரம் செய்யலாம்? அது தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அதாவது மாசி மாதத்தில் தான் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 7.5 சனியை விட்டு போகிறார். அதனால் என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை காரத்தவங்களுக்கு இந்த தை மாதம் 15/1/2026 12/2/2026 4 நாட்களை புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும். அது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2/2/2026, 3/2/2026, 4/2/2026 மற்றும் 5/2/2026 இந்த 4 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறத தவிர்க்கணும். அப்படி அதை தவிர்க்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சனம் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு புறப்படுங்க. வர பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். சரி, அடுத்தது இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுடைய அதிபதியான சனீஸ்வர பகவானை சரணாகதி அடையணும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில், ஈஸ்வரன் கோயிலில், நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான்கிட்ட சனிக்கிழமை சனி ஹோரையில் சனீஸ்வர பகவானுக்கு 3 எள் தீபம் மற்றும் 9 முறை பிரதட்சணம் வாங்க. அதே போல் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதமோ எள் சாதமோ பண்ணி நேவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். இதை தவிர இந்த ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், அதையும் சொல்லுங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை டெய்லியே 8 ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வாங்க. இதை தவிர அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு போயிட்டு அந்த கோசாலையில் கோவுக்கு, பசுவிற்கு அந்த மாதத்திற்கு உண்டான வைக்கோல், அகத்திக்கீரை, புல் இதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேதம் பயிலும் வேத பாடசாலைக்கு சென்று வேதம் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான ப்ரொவிஷனை வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரட்சிக்கும் போதும், கோபை நாம் ரட்சிக்கும் போதும், எம்பெருமான் சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போதும் வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 15/1/2026 12/2/2026 வரையிலும் கன்க்ளூஷனாக இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. மகரம் சிகரத்தை அடையக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கடுமையான பேச்சுக்கள், அதாவது புரிந்து கொள்வது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக படிப்பில் நல்ல ஒரு கவனம் இருக்கக்கூடிய காலகட்டம், வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.